போகாத இந்த உடம்பே திருப்பி கொடுத்தா தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்பு 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 அந்த இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ காட் ஏ சீஸ் ஸ்கில் இன் அனதர் வேர்ல்டில் இருக்கிற அடுத்த எபிசோட தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போன எபிசோட பார்த்துட்டு இந்த எபிசோடு வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதனால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு புதுசாக இருச்சு பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, ரொம்ப பேசாமல் டேரெக்டாக இந்த ஒரு கதைக்குள்ள போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே தாத்தா எனக்குன்னு விட்டுட்டு போன வீட்டுல ஒரு ரகசிய அறையை நான் கண்டுபிடிச்சேன். அதுக்குள்ளேயே இன்னொரு உலகத்துக்கான கதவை கண்டுபிடிச்சேன். அந்த உலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் மோர் தென் நான் லெவலப் ஆகிட்டே இருந்தேன். இப்படி நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க, நீ தான் டென்ஷுவியா? அது நான் தான். நீ வெயிட் லாஸ் பண்ணதுனால இனிமே உன்னால எல்லாரையும் சமாளிக்க முடியும்ல. இப்ப என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. ஒரு நாள் கன்வென்ஸ் ஸ்டோர்ல 4 பசங்க என்கிட்ட தப்பா நடந்து ட்ரை பண்ணும்போது நீ தானே வந்து என்ன காப்பாத்தின. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோக்கு அப்பதானே வருது, என்ன மறந்துட்டியா? ஆமா, ஆனா என்னோட பேர் உனக்கு எப்படி தெரியும்? இது கேட்கறது கொஞ்சம் ரூடா இருந்தாலும் உனக்கு ஏதாச்சும் நான் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குவியா. அதனால உனக்கு நான் ஒரு ஆஃபர் வச்சிருக்கேன். இது எனக்கா? ஆமா, உனக்கு ஓசை அகாடமில சேரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அதை கிட்ட நீ இவங்க 2 பேருக்கு ஷாக்கு. அந்த பொண்ணு போட்டு காஸ்டியூம் அந்த அகாடமியோடது. அதை கிட்ட நம்ம ஹீரோவும் அந்த அகாடமியா ஹை கிளாஸ் பசங்களுக்கு மட்டும் தானே. அதுக்கு அந்த பொண்ணு, ஓ நான் ரொம்ப லேட்டா இன்ட்ரெக்ஷன் கொடுக்குறேனா? சரி, இருந்தாலும் பரவாயில்ல. நான் அந்த ரோசி ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பரா இருக்கேன். கௌரியோட அப்பா வந்து ஓஷி அகாடமியோட டைரக்டரா இருக்கனால அவர்கிட்ட நடந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் இனிமே நீ தான் கௌரிய நல்லபடியா பாத்துக்கணுமா. அதுக்கு நீ கௌரி படிக்கிற ஸ்கூல்ல நீ சேர்ந்தாகணும். அதுக்கிட்ட நம்ம ஹீரோ, இந்த பொண்ணை பாத்துக்கிறதுக்கு எனக்கு ரெஃபர் பண்ணிருக்கீங்கன்னா இது எனக்கு கிடைச்ச பெரிய மரியாதை. இருந்தாலும் ஹோசே அகாடமியில படிக்கிற அளவுக்கு என்கிட்ட அறிவு அவ்வளவா இல்ல. ஏன்னா நான் அவ்வளவா படிக்கவும் மாட்டேன். இதை பத்தி பேசுறப்ப அவனை விட நாங்க எல்லாத்துலயும் சிறந்தவங்க தான். அதெல்லாம் நாங்க வரோம், எங்களை சேர்த்துக்குங்க. நாங்க 9th கிரேட்ல தான் இருக்கோம் அடுத்த வருஷம். அதுக்கு கையோரியோ நோ தேங்க்ஸ். ஏன்னா யூஆ என்னோட சேவை. அவனை அசிங்கப்படுத்துற யாருமே தேவையில்லை. அது ஏன் சொல்றோம்னா ஒவ்வொரு நாளும் நீங்க யூஆக்கு கொடுத்த டார்ச்சர் எல்லாமே எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்பனா நாங்க பண்ண எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியுமா? இதுக்கப்புறம் எந்த பிரயோஜனமும் இல்ல. இருந்தாலும் ஐயா முன்னாடி கேட்டதுதான், நீ ஓசை அகாடமிக்கு வரியா? ஏன்னா எங்க அகாடமியில வந்து படிப்புங்கிறது முக்கியம் கிடையாது. உனக்கு என்ன திறமை இருக்கோ அதை நீ கத்துக்கலாம். இதை கிட்ட பக்கத்துல இந்த பட்ல இருந்தா மாஸ்டர் 10 இங்க வச்சுட்டு பேசுறதை விட அவர் அங்க கூட்டிட்டு போய் பேசணும்னா கண்டிப்பா அவர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னது இப்பயேவா? நீங்க பயப்பட தேவையில்ல, நாங்க ஆல்ரெடி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். அப்படியே கையோரி நம்ம ஹீரோவை பிடிச்சு வா போகலாம் அப்படின்னு கார்ல ஏத்தி கூட்டிட்டு போக, இப்படி பண்ணதுக்காக ஒரு நாள் கண்டிப்பா அனுபவிப்பான். அப்படியே போறப்ப நம்ம ஹீரோ அந்த அகாடமி பத்தி நினைச்சு பார்க்க அகாடமியில இருக்கிறது எல்லாமே தாறுமாறா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நம்ம ஹீரோ ஒரு வழியா அந்த அகாடமிக்கு வந்தாரான். டென்ஜி டோயா வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் தான் இந்த ஓசை அகாடமியோட தலைவர் ஹோஜு சுகாசா. என்னோட பொண்ணை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல விடுங்க, நான் எதுவும் பெருசா பண்ணலையே. இல்ல மத்தவங்க பார்த்தும் பார்க்காத மாதிரி போகும்போது நீ மட்டும் தான் எனக்காக உதவி செஞ்ச. அதனால உங்களை நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன், நீங்க எங்க அகாடமிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல லைஃப் இருக்கு உங்களுக்கு. பீஸ பத்தி எல்லாம் கவலைப்படாதா, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதுக்கிட்ட நம்ம ஹீரோக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் சோகமாவும் இருக்கு. ஏன்னா இந்த அகாடமியில படிக்கிற எல்லாருமே புத்திசாலிங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க கூட சர்வே பண்றது ரொம்ப கஷ்டம்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அதை கிட்ட சேர்மனோ, புத்திசாலிக்கு என்னப்பா அர்த்தம்? கொடுத்த வேலையை கரெக்டா செஞ்சு முடிக்கிறது, அதுவும் பர்ஃபெக்டா. அது மட்டும் இல்லாமப்பா ஹார்ட் ஒர்க் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது பண்ணா மட்டும்தான் சீக்கிரமா அந்த வேலையை முடிக்க முடியும். அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண உன்னால எல்லாமே முடியும். ஏன்னா இதை விட நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ண வேண்டியது நிறையவே இருக்கு. அதுல இது உனக்கு முதப்படி. அப்படி கூட நீ நினைச்சுக்க. இங்க இருக்கிற பசங்க என் கூட செட் ஆவாங்களான்னு தெரியலையே. அப்படியா? அப்படின்னா இங்க இருக்கிற பசங்களோட ஒரு நாள் பழகி பாரு, கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். அதே நேரத்துல கதவை திறந்துட்டு இன்னொருத்தவங்க வர, அவங்க பேரு மிஸ் சவாடா. மிஸ் சவாடா உங்களதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் உங்க கிளாஸ்ல யூஆவை சேர்த்துக்க முடியுமா? கண்டிப்பா, நோ ப்ராப்ளம். மிஸ் சவாடா வந்து டீச்சர் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல சயின்டிஸ்ட் கூட. அதனால அவங்க நடத்துற பாடம் எல்லாமே புரியுற மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, நான் ஒரு டீச்சர் ஆயிட்டேன் இப்ப. பசங்களா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன மேடம், நம்ம கிளாஸுக்கு புதுசா ஒரு பையன் வந்திருக்கான். டென்ஷன் உள்ளவாப்பா. அதுக்கிட்ட நம்ம ஹீரோ என்னோட பழைய ஸ்கூல் மாதிரி இருக்க கூடாதுன்னு நினைச்சு கதை திறந்துட்டு உள்ள வந்து நிக்க, என்னோட பேரு யூஆ டென்ஷன், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். பார்த்தா அங்க இருக்கிற பசங்களா நம்ம ஹீரோ வெறிக்க பாக்குறானுங்க. என்னடா எல்லாரும் வெறிக்க பாக்குறானுங்க, கண்டிப்பா அழுத்திட்டு தான் வீட்டுக்கு ஓடுவானோ. ஆனா எல்லாரும் வெறிக்க பாக்குறதுக்கான காரணம் நம்ம ஹீரோ ரொம்ப அழகா இருக்கான்ல. எனக்கு சரி சமமான ஒரு எதிரி கிடைச்சிட்டான். எல்லாரும் அமைதியா இருந்தது போதும். டென்ஷன் உன்னோட சீட் விண்டோக்கு பக்கத்துல இருக்கு, போய் அங்க உட்காந்துக்க. அப்படியே டீச்சரும் பாடம் எடுத்த, டென்ஷன் பக்கத்துல இருக்கவங்களோட புக்கை ஷேர் பண்ணிக்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள இவ எடுத்து வச்சாரா. தேங்க்யூ ஃபார் தி ஹெல்பிங். பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒஸ்ட் இம்ப்ரெஷன் ஆயிடுச்சு. எனக்கு பெரிய சந்தேகம் யூஆ எப்படி இவங்க கூட இருக்க போறேன்னு தெரியல. அதுக்கப்புறம் டீச்சர் பாடம் நடத்த நம்ம ஹீரோவே ஷாக் ஆயிட்டா. ஏன்னா அவங்க நடத்துறது ரொம்ப ஈஸியா இருக்கு மத்தவங்களை விட. அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக்ல எல்லா பொண்ணுங்களும் சுத்தி வளைச்சிருந்துங்க. உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா? இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூல்ல படிச்ச? இப்படின்னு எல்லாத்தையும் துருவி கேட்டுட்டு இருக்க. அவனை கொஞ்சம் விடுறீங்களா? அவன் இன்னும் லஞ்ச் சாப்பிட முடியல. சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் கேளுங்களேன். சாரி, இவங்க இந்த மாதிரி பண்ணதுக்கு நான் அனுப்பி கிடைக்கிறேன். ஏன்னா அழகான பையனை பார்த்தாலே எல்லாருக்கும் அப்படித்தானே தோணும். சோ தட் என்னோட பேரு ரியோ இயகராஷி. என்ன நீ
லியோன்னு சொல்லி கூப்பிடலாம். நான் உன்னை லியோன்னு சொல்லி கூப்பிடலாமா? அதுக்கு நம்ம ஹீரோவும் கண்டிப்பா சரி நான் கேபிட்டேரியாவுக்கு போறேன், நீ என் கூட வரியா? அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கேபிட்டேரியாவுக்கு கூட்டிட்டு வர அங்க இருக்கிற ஃபுட் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுறான். ஏன்னா எல்லாம் விதவிதமா இருக்கு. என்ன மெனுல பிரைஸ்ல ரொம்ப கம்மியா போட்டிருக்கு. அந்த சைடுல இருக்க பத்தியா ஒரு மெனு அது ஃப்ரீ தான். ஆனா குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா அது அடிக்கடி மாறிட்டு இருக்கும். அப்படியே சாப்பாடு வாங்கினதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒரு பையன் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதாவது அந்த பையனும் நம்ம ஹீரோ கிளாஸ்ல தான் படிக்கிறான். ரொம்ப ஜீனியஸ். டேய் நேத்து குடுத்தில காட் ரோபோட்னு நேத்து தான் பார்த்தா சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சம் இருங்க நீங்க அனிமே பாப்பீங்களா? நான் ரெக்கமெண்ட் பண்ணதுல அவன் செய்கிட்டான். இதுக்கப்புறம் அவனால வெளில வர முடியாது. ஐயோ அவன் ரெக்கமெண்ட் பண்றது எல்லாமே நல்லா இருக்கு, நீயும் பாக்குறியா? அப்படியே நம்ம ஹீரோ சுத்தி முத்தி பார்க்க அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவா தான் பாக்குறாங்க. என்னோட யூனிஃபார்ம் டிஃபரெண்டா இருக்கனால தான் எல்லாரும் என்ன பாக்குறாங்க. சரி ஐயா ஏதாச்சும் கிளப்ல இருக்கியா? குறிப்பா இல்ல நீங்க இந்த கிளப்ல இருக்கீங்க, நான் ஹோம் கிளப்ல இருக்கேன். அதை கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? ரியோ ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப டேலண்டா இருக்கனால எல்லா கிளப்லயும் அவனை கூப்பிடுவாங்க. இதனாலேயே அவன் எங்க போறதுன்னு தெரியாம ஹோம் கிளப்ல சேர்ந்துட்டான். அப்படி இருக்கிறப்ப அவனால எல்லா கிளப்பையும் ஆக்சஸ் பண்ண முடியும். நேத்து விட்டதை இன்னைக்கு முடிச்சிருமா? கண்டிப்பா. இன்னது கன்சோல எடுத்து வந்திருக்க? ஸ்கூல் இதெல்லாம் அல்லோடா? இல்ல டீச்சருக்கே தெரியும் நாங்க கிளாஸ் டைத்துல யூஸ் பண்ண மாட்டோம்னு, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. சரி புதுசா அவனை போடலாமா? இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு இந்த அகாடமி ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதுக்கப்புறம் சேர்மன் அவனுக்கு இது எப்படி இருக்குன்னு கேட்க எனக்கு இங்க இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் மனுஷனா மதிக்கிறாங்க. சோ இந்த அகாடமி உனக்கு பிடிச்சிருக்கல, இருந்தாலும் என்ன மாதிரி ஒருத்தனுக்கு இது அதிகமா தெரியுது. உன்னோட மதிப்பு நீ குறைச்சு இடம் போடாத ஐயா, உன்னால முடியும். அதுக்கு நம்ம ஹீரோ இந்த மாதிரி இடத்துல எனக்கு இடம் கிடைச்சது நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கப்புறம் கையோரி வந்து நம்ம ஹீரோ மீட் பண்றா. இந்த ஸ்கூல்ல படிக்கணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சுல, காலையில வரையும் இல்ல ஆனா இப்ப வந்துருச்சு. ஐயா ஃப்ரீயா இருந்தீங்கன்னா என் கூட வரியா? அதுக்கு நம்ம ஹீரோவும் கண்டிப்பா நான் வரேன்னு சொல்றான். ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பசங்க இந்த கடத்தருக்கு அடிக்கடி வருவாங்க. ஏன்னா இங்க இருக்கிறது எக்ஸ்பிரசிவ் மட்டும் இல்ல ரொம்ப நல்லாவும் இருக்கும். அவனுக்கு நீங்க அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸோட இந்த இடத்துக்கு ரவுண்ட்ஸ் வருவீங்களா? அதுக்காக சொல்றதுக்கு வெக்கமா இருந்தாலும் உண்மையை சொல்ல போனா ஃப்ரெண்ட்ஸே இல்ல. அது நம்ம ஹீரோ அது என்ன காரணம் கேட்க என்னோட ஃபேமிலியும் எங்க அப்பா பாக்குற வேலையும் தான் காரணம். ஆனா ஐயா நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கிட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னு தெரியாம பக்கத்துல ஒரு கடை இருக்காங்க போலாமா? இங்க இருக்கிற கிரீப்ல ரொம்ப நல்லா இருக்கும் சொன்னாங்க. அதனால இதை நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். பிரைஸ் கொஞ்சம் ஓவரா இருந்தாலும் இப்ப நம்ம ஹீரோக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா வேற வேலையில இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு அதை காசா மாத்திடுறான். அப்படியே அவங்க 2 பேரும் கையில வச்சிருக்க சாப்பிட இது ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல உன்னை விட எந்த நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப நான் மெனுல இருக்க எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஏன்னா நான் உன்னை பாக்குறப்ப நான் ரொம்ப வெயிட் போட்டு ரொம்ப குண்டா இருந்தேன். ஆனா எப்படி நீ என்ன கண்டுபிடிச்ச? அதுக்காக நான் உங்களோட கண்ணை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். நீங்க இழைச்சிருந்தாலும் உங்களோட கண்ணு நேர்மையாவும் ரொம்ப கண்ணியமாவும் இருக்கு. ஹோஜா அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. சரி எதுக்கு என்ன முறைச்சு பாக்குறீங்க? நம்ம 2 பேரும் ரொம்ப நல்லா தான் பழகிட்டு இருக்கோம். அதனால என்ன ஹோஜன்னு சொல்லி கூப்பிட வேணாம். அப்படி கூப்பிட வேணா நான் எப்படி உங்களை கூப்பிடுறது? இதுக்கப்புறம் நீ என்ன கையோரின்னு சொல்லி தான் கூப்பிடணும். அதுக்கு நம்ம ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறான். அப்படியே கையோரினா ஐயா இதை ட்ரை பண்ணி பாரு. ஏன்னா இப்படி பண்ணா இங்க இருக்கிற மெனுவெல்லாம் ஈஸியா முடிச்சிடலாம். அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு கடி கடிக்க அதுக்கப்புறம் தான் அவ புரிஞ்சுக்கிறா. ஐயா கொஞ்சம் ஓவராகவே போயிட்டேன். இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல, நான் உங்களோட சாப்பிடல, நீங்க என்னோட சாப்பிடுங்க. அப்படியே இதெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்த பொண்ணுங்களா பாரு, அந்த 2 பேரும் ரொம்ப கியூட்டா இருக்காங்களே. அதுக்கப்புறம் எல்லா பேப்பர் ஒர்க்கும் முடிஞ்சு நம்ம ஹீரோ அந்த அகாடமியில சேர்ந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவன்கிட்ட இருக்கிற ஆர்மர் எல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டை சுத்தி இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு இருக்கான். அதனாலே நம்ம ஹீரோக்கு 235வது லெவல் வந்துருது. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு இது பத்தல. ஏன்னா முன்னதை விட ரொம்ப ஸ்லோவா தான் லெவல் ஏறுது. இதுக்கப்புறம் லெவல் ஏறுனா அவன் வீட்டை விட்டு வெளில போனா மட்டும் தான் உண்டு. அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு கேட் ஓபன் பண்ணா அவனுக்கு ஒரு சத்தம் கேக்குது. சத்தம் கேட்ட இடத்த நோக்கி வேகம் ஓடி வந்து பார்த்தா அங்க இருக்கிற எல்லாரும் செத்து கிடக்குறானுங்க. ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு காபிலி தான். அதுதான் எல்லாரும் போட்டு தள்ளி இருக்கு. அப்படியே சைடா பக்கம் ஒரு பொண்ணு ஆரம்பிக்கத்துல இருக்கா. ஆகா இது நல்லதுக்கு இல்ல, நான் கண்டிப்பா இவளை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு யோசிச்ச ஹீரோட அந்த காப்ளின் கூட பயங்கரமா சண்டை போடுறான். இது ஃபாஸ்டா இல்லாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனால இது வேற மெத்தட்ல தான் கொன்னே ஆகணும். அப்படியே நம்ம ஹீரோ அவன்கிட்ட இந்த வெப்பனை வச்சு ஒரே ஸ்லாஷ்ல அந்த காப்ளின்ல போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுக்க வர அந்த பொண்ணு மயக்கமாயிடுறா. அதே இடத்துல அந்த இடத்துக்கு நைட்ஸ் வர நம்ம ஹீரோ அவங்க கண்ணில் படாம இருக்கிறதுக்கு அவன்கிட்ட ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்றான். வந்தவரும் நல்ல வேலை உங்களுக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்றாரு. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. ஸோ கைஸ் இந்த எபிசோடு இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் தான் கதை கொஞ்சம் நல்லா போகும். இதில் வேற ஆடியோஸில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இல்லை டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாமே பழைய வீடியோஸில் உள்ள ஆடியோ, அதனால் இதெல்லாம் இப்படி தான் இருக்கும். அதனால் பெருசாக எடுத்துக்காமல் நான் உங்களை அடுத்த எபிசோடில் வந்து பார்க்குறேன். பாய், see you, take care, bye, love you all, see you again.